Hi students, in the video நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி 2021 ரெகுலேஷன் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டரில் CS 3452 தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதோட லெக்சர் சீரீஸ் தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனோட இன்ட்ரோடக்ஷன். இதோட ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டா அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். யூனிட்குள்ளே போக முன்னாடி இந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து தெரியும், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிச்சிருப்போம், அப்புறமா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம் எல்லாம் படிச்சிருப்போம். இப்போது இவ்வளோ நாள் நமக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அல்காரிதம் நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் அவுட்புட்டை வந்து அது கொடுக்கும். கரெக்டாக? அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாலே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெயின் திங்கிங் வந்து என்னென்னா ப்ராப்ளம் சால்விங். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் சரி, அல்காரிதம் எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்து ஃபைன் பண்ணுறது. இன்னொன்று என்ன திங்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்குமான சொல்யூஷனை வந்து கம்ப்யூட்டரால் ஃபைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இல்லை. ஸோ இதை பற்றி படிக்க போகிறது தான் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு வைங்க. அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு நான் ஒரு இன்புட் கொடுத்தா அது ப்ராப்பராக என்ன ஆகும் அப்படின்னா, வில் த ப்ரோக்ராம் டெர்மினேட் when input exists fed அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு இன்புட் கொடுக்கும்போது ரெண்டு வேளை நமக்கு ஆன்சர் கிடைக்கலாம். ஒன்று, அது ஸ்மூத்தாக ரன் ஆகி ஒரு அவுட்புட்டை கொடுத்துட்டு அது ஸ்டாப் ஆகிறது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது, ஒரு இன்ஃபைனைட் லூப்புக்குள்ளே போயிட்டுருக்கும். சில ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம வந்து ரன் பண்ணும்போது நமக்கு தெரியும், அந்த பிளாக் ஸ்க்ரீனில், அவுட்புட் ஸ்க்ரீனில் அந்த ஓடிட்டே இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு இன்ஃபைனைட் லூப்புக்குள்ளே அது என்டர் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராஃப் இருக்குது, இந்த கிராஃபில் ஒரு 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெட், க்ரீன், ப்ளூன்னு. ஸோ இதில் வந்து இந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து கலர் பண்ணணும், அட்ஜசன்ட் வெர்டெக்ஸில் சேம் கலர் இருக்கக்கூடாது. ஸோ இது இங்கே பாசிபிள் அப்படின்னா 2 கிராஃப் இருக்குது. ஒன்று ஒரு சிம்பிள் கிராஃப், இன்னொன்று பீட்டர்சன் கிராஃப் அப்படிங்கிறது, இது கொஞ்சம் ஃபேமஸ் கிராஃப். ஸோ இந்த 2 கிராஃப்லையுமே இந்த பாசிபிலிட்டி நமக்கு வந்து பண்ணவே முடியாது. இப்போ இங்கே ரெட், க்ரீன், ப்ளூ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன கலர் கொடுத்தாலுமே அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு கலர் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இதுக்கான ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் பண்ண முடியாது கம்ப்யூட்டரால். அதே மாதிரி இப்போது ஐ வாண்ட் டு ட்ரைவ் ஃப்ரம் ஹோம் டு ஆஃபீஸ், வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்கிறப்ப ஒரு 3 ஆன்சர் வந்து வச்சுருக்காங்க, ஈஸி, ஹார்ட், இம்பாசிபிள். ஸோ இந்த 3 ஆன்சரையும் வந்து அவுட்புட்டாக வந்து கம்ப்யூட்டர் கொடுக்கணும். பட் அது எதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த அவுட்புட் கொடுக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. அப்போது ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ஒரு கம்ப்யூட்டரால் சால்வ் பண்ண முடியுமா, அது எதெல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை வந்து எடுத்துகிட்டு வருது. ஸோ இதான் வந்து இந்த மெயின் எய்ம், இந்த கோர்ஸோட மெயின் எய்ம் வந்து இதுதான். ஸோ தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனோட கோல் என்ன அப்படின்னா, ஹவு கேன் வி மேக் சச் கன்க்ளூஷன்ஸ். இந்த மாதிரி ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதுக்கான கன்க்ளூஷனை கம்ப்யூட்டர் எப்படி எடுக்குது, வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரால் எது தான் பண்ண முடியும், எதை அதால் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி படிக்கிறது தான் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது. இதை ஒரு 3 கேட்டகரியாக நம்ம வந்து படிப்போம். ஒன்று ஆட்டோமேட்டா தியரி, இன்னொன்று கம்ப்யூட்டபிலிட்டி தியரி, another one is complexability theory. ஆட்டோமேட்டா அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் மாடல், ஒரு இன்புட் கொடுத்து அதுக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது. தென் கம்ப்யூட்டபிலிட்டி அப்படிங்கிறது மாடல் கம்ப்யூட்டரை பேஸ் பண்ண ஒரு கம்ப்யூட்டேஷன் மாடல். தென் காம்ப்ளெக்சிட்டி தியரி வந்து எஃபிஷியன்சியை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஒரு எஃபிஷியன்ட் சொல்யூஷன் நம்ம ஃபைன் பண்ணோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கான எஃபிஷியன்ட் சொல்யூஷன் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கம்ப்யூட்டரால் கேனாட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கணும். கம்ப்யூட்டரால் அதை வந்து அதுக்கான சொல்யூஷனை ஃபைன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கிடைச்சாதான் ஒரு எஃபிஷியன்ட் சொல்யூஷன் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் வந்து லேர்ன் பண்ணுறோம். தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் டெஃபினேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, we mathematically prove that such problems cannot be solved using something called models of computation. இந்த மாதிரி ஹால்ட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, ஒரு இன்ஃபைனைட் லூப்பில் என்டர் ஆகுது, சரியான அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணாத ப்ரோக்ராம், இது எல்லாமே நம்ம ஒரு கம்ப்யூட்டேஷன் மாடல் யூஸ் பண்ணி
மேத்தமெட்டிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ணுறோம். இது முடியுமா முடியாதா, சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ணுறது தான் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மிஷின், ஒரு ரியல் மிஷின் கிடையாது, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ரெப்ரசன்டேஷன், ஒரு மாடல். இப்போ கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டிங் அண்ட் அல்காரிதம். அல்காரிதத்தில் என்ன இருக்கும், ஒரு இன்புட் கொடுக்கணும், அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அது ஒரு அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து கம்ப்யூட்டேஷன். சரியா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இன்புட் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆகி நமக்கு ஒய் அப்படிங்கிற அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டேஷன் மாடலில் 2 எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று டூரிங் மிஷின், இன்னொன்று ஃபைனைட் ஆட்டோமேட்டா. டூரிங் மிஷின் வந்து ஒரு யூனிவர்சல் மாடல், ஃபைனைட் ஆட்டோமேட்டா வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மாடல், ஒரு லிமிட்டட் கேப்பபிலிட்டி தான் அதுக்கு இருக்குது. ஸோ டிஓசி எந்த ஏரியாலலாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பைலர் டிசைன், தென் ரொபாட்டிக்ஸ், then artificial intelligence and also knowledge engineering. ஸோ இந்த ஏரியாலலாம் வந்து நமக்கு வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ மாடல் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸில் 2 பார்த்தோம்ல, ஒன்று வந்து டூரிங் மிஷின், ஒன்று ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஃபஸ்ட்டு சிம்பிளஸ்ட் மாடல்லேருந்து நம்ம போகலாம். ஃபைனைட் ஆட்டோமேட்டா தான் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணும், ஒரு லாங்குவேஜ், ஒரு ரெகுலர் லாங்குவேஜை மட்டும் ரெகக்னைஸ் பண்ணக்கூடியது. இதை டெவலப் பண்ணது வந்து ஸ்காட் ராபின் அப்படிங்கிறவங்க 1950s வந்து டெவலப் பண்ணாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டேஷன் மாடல் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும். தட் மீன்ஸ் எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்க மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணும். இப்போ வந்து 2 அப்படிங்கிறது ஈவன் நம்பரா, எஸ்ஆர் நோ அந்த மாதிரி கொஸ்டின், இந்த செட்டுக்குள்ளே இந்த நம்பர் இருக்குதா. ஸோ இந்த மாதிரியான எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு இன்புட் இருக்கும், அது ப்ராசஸ் நடந்து ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்காது, ஒரு வேல்யூவாக அந்த அவுட்புட் கிடைக்காது. இப்போ ஏபின்னு 2 இன்புட் கொடுக்குறேன், அது A + B 5 + 6ன்னு ஆட் பண்ணி 11 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணாது, அதுக்கு பதிலாக எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை இதெல்லாம் ஃபைண்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை மட்டும் கொடுக்கும். தென் இதில் வந்து லிமிட்டட் மெமரி இருக்குது. இங்கே எங்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனைட் ஆட்டோமேட்டா டிசைனிங் அண்ட் செக்கிங் த பிஹேவியர் ஆஃப் டிஜிட்டல் சர்க்யூட், ஒரு டிஜிட்டல் சர்க்யூட்டோட பிஹேவியரை செக் பண்ணுறதுக்கான டிசைனில் வந்து யூஸ் பண்ணுறோம். லெக்சிக்கல் அனலைசர்னால் என்னென்னா, கம்பைலர் இருக்குல்ல அதோட ஒரு ஃபேஸ். ஸோ கம்பைலர் நமக்கு தெரியும், ஹை லெவல் லாங்குவேஜை வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, கீவேர்டு, ஐடென்டிஃபையர், அந்த பஞ்சுவேஷன், ஸ்பெஷல் மார்க்ஸ் எல்லாம் தனித்தனியாக. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடலில் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் லார்ஜ் பாடி ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறது, லார்ஜ் நம்பர் ஆஃப் வெப் பேஜஸில் வந்து என்னெல்லாம் வேர்டு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் டெக்ஸ்ட் எடிட்டர். அப்புறமா ஸ்டேட் பேஸ்டு டிவைசஸ், இப்போ நமக்கு பஸ்ஸஸ்லலாம் தெரியும், ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் க்ளோஸ் டோர் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆனோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகும், அதுலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகும்ல. ஸோ 2 ஸ்டேட் இருக்குது, ஓப்பன் க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, 2 சிம்பிளஸ்ட் மாடல். ஒன்று வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டான் ஃபார் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஆட்டோமேட்டானா ஒன்றும் இல்லை, சிங்குலர், ஆட்டோமேட்டானா ப்ளூரல். ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆனில் இருக்குது, நம்ம புஷ் அப்படிங்கிற ஒரு இன்புட் கொடுக்கும்போது அது ஆஃப் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது, அகெயின் புஷ் கொடுக்கும்போது திருப்பி ஆன் ஸ்டேட்டுக்கு வருது. இந்த 2 ஸ்டேட்டில் தான் இது போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஒரு லெக்சிக்கல் அனலைசர் தென் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை ரெகக்னைஸ் பண்ணுதா அப்படிங்கிறது. இப்போ ஸ்டார்டிங் போகுது, டி அப்படிங்கிற வேர்டை பார்க்குது, ஓகே டி, அப்புறம் தென் டிஹெச், அப்புறமா இ, ஸோ டிஹெச்இஎன். அப்போ தென்னை ரெகக்னைஸ் பண்ணிட்டுனா அது ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை டபுள் சர்க்கிள் போட்டு நம்ம வந்து டினோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ஃபைனல் ஸ்டேட் மிஷினில் 2 கேட்டகரி நமக்கு தெரியும். ஒன்று அவுட்புட் ஸ்மூத்தாக ரன் ஆகி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இன்னொன்று வித்தவுட் அவுட்புட், ப்ராப்பர் அவுட்புட் அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதது. ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டா வித் ஆட்டோமேட்டில் 3 மிஷின் மீலி மிஷின். இப்போ அதை நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. நமக்கு தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அன்சால்வபிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதில் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது, டிஎஃப்ஏ, என்எஃப்ஏ, எப்சலான் என்எஃப்ஏ. ஸோ டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, எப்சலான் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் லெக்சர்ஸில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.